إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ஏழு வானங்களையும் பூமியையும் அதற்கு மத்தியில் உள்ளவற்றையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய நாயனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் நல்லருளும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் மீதும் தப தாபீன்கள் மீதும் நல்லதை எடுத்து சொல்லி அதை தொகுத்து தந்த நல் இமாம்கள் மீதும் குறிப்பாக இங்கு குழுமி இருக்கக்கூடிய ஆண் பெண் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து எனது இந்த ஜும்மாவுடைய உரை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த ஜும்மா என்ற மார்க்க கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கு குழுமி இருக்கின்றோம். நம் இந்த உயரிய எண்ணத்திற்குரிய கூலியை அல்லாஹ் வழங்குவானாக என்று பிரார்த்தித்து உங்கள் மத்தியில் நாம் பேச எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். இந்த தலைப்பை பொறுத்தமட்டில் இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த தலைப்பை கொண்டு வரக்கூடிய சிந்தனை என்னவென்றால், அப்பொழுது நாம் இஸ்லாத்தில் வந்துவிட்டதே அது முழுமையாகி விடாதா? நாம் முஸ்லிம்களாக தானே இருக்கிறோம், அதில் என்ன இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள், எப்படி இந்த வார்த்தை பிரயோகிக்கப்படலாம் என்றெல்லாம் சிந்தனை வரும். முதல் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம், நாம் முழுமையாக இருக்கிறோமா என்பது நாம் நம்முடைய செயலை கொண்டுதான் அதை வெளிப்படுத்த முடியும். முஸ்லீம் என்று நாம் நம்மை சொல்லிக்கொண்டு தாடி வைத்துக்கொண்டு நம்முடைய பெயரை அப்துல்லா என்றோ அப்துல் காதர் என்றோ ஃபாத்திமா என்றோ போன்று பெயர்களை வைத்துவிட்டால் நாம் முஸ்லிம்கள் ஆகிவிட முடியாது. அதுவும் முஸ்லீம் முழுமையான முஸ்லிமாக நாம் நம்மை எண்ணிக்கொள்ள கூடாது. எப்பொழுது நாம் உண்மையான முழுமையான முஸ்லிம்களாக நாம் கருதப்படுவோம் என்றால், இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்தையும் ஏற்று நடந்தால், இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்தையும் ஏற்றுக்கொண்டால் நாம் முழுமையாக இந்த இஸ்லாத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே இந்த இஸ்லாம் இதில் இந்த மார்க்கத்திற்குள் வருபவர்கள், இந்த மார்க்கத்தில் இருப்பவர்கள் எப்படி மற்ற ஏனைய கொள்கையில் மற்ற ஏனைய மதங்களில் அவரவருக்கு பிடித்ததை மட்டும் செய்து கொள்கிறார்களோ அது போன்ற ஒரு நிலைப்பாடு இங்கும் வந்துவிட்டது என்பதுதான் உண்மை. இது இப்பொழுது உள்ளதா? இந்த வசனம் இப்பொழுது இறங்கிய வசனமா என்று பார்த்தால் கிடையாது. அதாவது நாம் சொன்ன இந்த செய்தி குர்ஆன் வசனமாக உள்ள ஒரு செய்தி. இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்ற எந்த வாசகம் குர்ஆனில் 2வது அத்தியாயத்தில் 208 நம்ம பார்க்க முடியும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நம்பிக்கை கொண்டோர்களே நீங்கள் இந்த இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள்.
2:208 இந்த வசனம் எப்ப இறங்குச்சு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் காலத்தில் இறங்கிய வசனம். அப்பொழுது அந்த வசனம் அப்போது இருக்கக்கூடிய அந்த சஹாபாக்களுக்கு என்ன ஆகும்? பொருந்தும். இன்னும் யுக முடிவு நாள் வரை வாழக்கூடிய மக்கள் ஒவ்வொருவருக்கும் இது பொருந்தும். இன்று அதை நாம் கண்கூடாக பல மக்களிடத்திலே இந்த நிலைப்பாடுகளை பார்க்க முடியும். எப்படி? இஸ்லாத்தில் முழுமையாக நுழையாத நிலையை நாம் பார்க்க முடியும். அவர்கள் காலத்தில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இந்த வசனம் இறங்கியதற்கான காரணம் என்ன? அந்த சஹாபாக்கள் அந்த வசனம் இறங்குவதற்கு முன்னதாக எப்படி இருந்தார்கள்? அவர்கள் விரும்பியதை, இப்பொழுது எப்படி இஸ்லாத்திற்கு வருபவர் ஏதேனும் ஒரு சிறப்பு விஷயமாக அவர் நினைத்துக் கொள்வார், இந்த முஸ்லிம்கள் ஐவேளை தொழுவது எனக்கு பிடித்திருக்கிறது, அதனால் நான் இஸ்லாத்திற்கு வருகிறேன், இந்த இஸ்லாத்தில் தீண்டாமை இல்லை, அதனால் நான் இஸ்லாத்திற்கு வருகிறேன் என்று அதை பார்த்து அதை மட்டும் விரும்பி அதற்குள் வருவார். அதை ஒட்டிய செயல்களை மட்டும் விரும்பக்கூடியதாக செய்யக்கூடியதாக இருப்பார். மற்ற அனைத்து செயல்களையும் அவர் செய்வாரா என்றால் அது கேள்விக்குறியாக இருக்கும். அதே போன்று ஆரம்ப காலத்திலே நுமான் பின் நதிரி என்ற ஒரு கோத்திரத்தார், அவர்களோடு இருந்த அந்த கூட்டத்து மக்கள் என்ன செய்தார்கள்? இஸ்லாத்தில் இருந்து கொண்டு இஸ்லாம் அனுமதித்த அனைத்தையும் செய்யாமல் சில விஷயத்தை புறக்கணித்தார்கள். ஒட்டக பாலை அருந்துவது, இன்னும் ஒட்டக மாமிசத்தை விரும்பாமல் இருப்பது, இப்படி போன்ற சில விஷயங்களை அவர்கள் அதை மட்டும் புறக்கணிக்க கூடியவர்களாக, மேலும் சாஃபாத் என்ற ஒரு நாளை கூட அதையும் அனுசரிக்க கூடியவர்களாக இப்படியெல்லாம் அந்த மக்கள் இருந்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. அதன் காரணமாக இதனுடைய இந்த வசனத்துடைய பின்னணியாக இந்த வரலாற்று விரிவுரையாளர்கள் எழுதக்கூடிய செய்தியை நாம சொல்றோம். இப்படி இவர்கள் இதை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இப்படி இருந்தார்கள். இதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் என்ன செய்யறாங்க? போய் கேட்கவும் செய்யறாங்க. யார் ரசூலுல்லாஹ், எங்களுக்கு இதற்கு அனுமதி கொடுங்க, இது எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த மக்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடுத்தார்கள். அப்பொழுது இறங்கிய வசனம் தான் இந்த வசனம். இந்த இஸ்லாத்துல நீங்க முழுமையாக நுழைந்து விடுங்க, அல்லாஹ் அனுமதித்ததை நீங்க என்ன செய்தாதீங்க, மார்க்கத்தில் அனுமதி அல்லாத விஷயமாக நீங்கள் மாற்றி விடாதீர்கள். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வசனத்தின் மூலமாக அந்த மக்களுக்கு சொல்கின்றார்கள். இன்னும் இந்த வசனம் மற்றொரு நிகழ்வுக்கும் பொருந்தக்கூடியதா இருந்துச்சு. எப்படி? அந்த சஹாபாக்களில் சிலர் போர் காலத்துல ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்தை பொறுத்த மட்டும் அந்த மரத்துல அந்த ஆயுதங்களை தொங்க விட்டா அந்த ஆயுதங்களுக்கு சிறப்பு, அந்த வலிமை கிடைச்சிரும் என்று அந்த காபீர்கள் எண்ணக்கூடியவளா இருந்தாங்க, எதிர் போராளிகள். அப்படி இருக்கும்போது யார் ரசூலுல்லாஹ், எங்களுக்கும் இது போன்ற ஒன்றை, ஒரு மரத்தை எங்களுக்கு நீங்கள் தாருங்கள் என்று கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறை நம்பிக்கையாளர்களே, இதற்கு முன் சென்ற மூசாவுடைய சமுதாயம் இத்தகையவர்களாக தான் இருந்தாங்க. அவர்கள் என்ன செஞ்சாங்க? அவர்கள் விரும்பியதை, இணை வைக்கக்கூடிய விஷயத்தை கூட கேட்கக்கூடியவர்களா இருந்தாங்க. அப்படி அவர்கள் பிரத்யேகமாக அவர்களுக்கு விருப்பப்பட்டதை ஏற்றுக்கொண்டு பலவற்றை அவர்கள் மறுத்தார்கள். இப்படி நீங்கள் இது போன்று செய்யாதீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? அவர்களை தடுக்கிறாங்க. இப்படி அந்த சஹாபாக்களுக்கு இந்த வசனம் பொருந்தக்கூடியதாக இந்த செய்தி இருந்துச்சு. இன்றைய காலகட்டத்திற்கும் இந்த வசனம் எப்படி பொருந்தோம்? இன்னைக்கு நம்முடைய காலத்துல கூட அநேக மக்கள் எப்படி இருக்கிறாங்க? இந்த இஸ்லாத்தில், இந்த இஸ்லாமியர்கள் என்று தங்களை சொல்லிக்கொண்டு இந்த இஸ்லாத்தில் இருந்து கொண்டு அவர்கள் விரும்புவதை செய்வதும், இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய ஏனையவற்றை விட்டுவிடக்கூடியதும் புறக்கணிக்கக்கூடிய நிலையிலும் இருக்கக்கூடியதை பார்க்கலாம். எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம்.
எப்படி இந்த இஸ்லாத்துல இருந்து கொண்டு இந்த இஸ்லாம் தடுக்கக்கூடிய சில விஷயத்தை என்ன செய்வாங்க? பொருளாதாரம் திரட்டுவதா, இதுல மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இப்படி செஞ்சுக்கலாம், வியாபாரத்தை இப்படி செய்துக்கலாம் என்று வியாபாரத்துல வேறு வழியை, இந்த மார்க்கம் தடுத்த வழியை செய்யக்கூடியதை பார்க்க முடியும். அதே போன்று இந்த இஸ்லாம் நேரடியாக எச்சரிக்கை செய்யக்கூடிய இந்த ஆபாசமான விஷயமா, அதை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், யாருக்கும் தெரியாமல் செய்து கொள்ளலாம் என்று அப்படி தடுத்திருக்கக்கூடிய விஷயத்தை ஏற்றுக்கொண்டு மார்க்கம் எச்சரிக்கை செய்யக்கூடிய அந்த எச்சரிக்கை மறுத்தவர்களாக வாழக்கூடிய மக்களாக நம் காலத்திலும் இருக்கிறார்கள். இதையெல்லாம் விட பெரிதாக சமரசம், சமத்துவம் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாமியர்களாக நாம் இருக்கிறோம், மாற்று மத மக்களோடு இணைந்து நாம வாழணும், நாம இந்த மாற்று மதத்தோடு நல்ல இணக்கமாக இருக்கணும், இப்படி நாம் இல்லாவிட்டால் தான் இந்த காவி பயங்கரவாதிகள் நுழைந்து விடுகிறார்கள், அவர்கள் அத்துமீறல்களை செய்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடிய நிலையும் பார்க்கலாம். அதோடைய வெளிப்பாடாக இன்னைக்கு பல இடங்கள்ல என்ன செய்யலாம், இந்த ஒரு கோயில் திருவிழாக்கலாம், அந்த கோயில்ல குடமுழக்கா, இப்படி பல நிகழ்வுகளை செய்வாங்க. அதுல போயிட்டு என்ன செய்யறது, இந்த இஸ்லாமியர் என்று அடையாளம் தெரிவதற்கு வண்ணம் தெரியும் வண்ணம் இந்த தொப்பி தாடியை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய சிலர், புர்காக்களை அணிந்து கொண்டு சில பெண்கள், இப்படியெல்லாம் அவர்களும் சேர்ந்து அவர்களும் நம்மோட சகோதரர்கள் தான் என்று அந்த ஊர்வலத்தில் அந்த திருவிழாக்களில் பங்கேற்கக்கூடிய, அதிலே முதன்மை வகிக்கக்கூடியவர்களாக கூட தற்போது இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்க முடியும். சமத்துவம், சகோதரத்துவம் என்று சொல்லிக்கொண்டு, சமரசம் என்று சொல்லிக்கொண்டு இப்படி செய்யக்கூடிய நிலையும் நாம் பார்க்கலாம். இது சரியானதா? உண்மையிலேயே இஸ்லாமிய மார்க்கத்தை விளங்காதவர்கள் செய்யக்கூடிய காரியம் இது. எப்படி, நான் ஒரு கடவுள் என்று சொல்றேன், அவன் 100 கடவுள் என்றான், 1000 கடவுள் என்றான், 30 முக்கோடி தேவன் என்றான். அதுவும் நான் சொல்லக்கூடியது எப்படி ஒன்னாகும்? எந்த காலத்திலும் ஒன்னாகாது. ஆனால் இன்னைக்கு என்ன செய்யறான், நீ செய்யக்கூடிய விஷயத்துல நான் கலந்துக்கிறேன், நாம 2 பேரும் சகோதரர்கள், இது சமத்துவம், இப்படி எல்லாம் சொல்லிக்கொண்டு இன்னும் சொல்ல போனா சமத்துவ பொங்கல் என்று அப்படிப்பட்ட விழாக்களையும் என்ன செய்யறாங்க, அங்கீகரிக்கக்கூடிய நிகழ்வுகள் பார்க்கிறோம். இது மாதிரி இந்த மார்க்கத்துல சிலவற்றை ஏற்று சிலவற்றை மறுத்து தங்களுக்கு ஏற்றவாறு மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலை தற்போது இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த வசனம் நிச்சயமா இப்பொழுதல்ல, யுக முடிவு நாள் வரை உள்ள மக்களுக்கு பொருந்தக்கூடியதாக அமைகிறது. எப்படி, நம்பிக்கை கொண்டோரே என்று அல்லாஹ் அழைத்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இன்னும் நாம் அடுத்தடுத்த விஷயங்களை எடுத்துக்கொண்டோனா, பல கூட்டங்கள், இந்த நாம் தமிழர் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தை பார்த்தோம்னா, என்னுடைய முப்பாட்டனார் சிவபெருமான் என்று அந்த மேடையில முஸ்லீமாக இருக்கக்கூடியவர்கள் போய் நிற்கக்கூடியதை பார்க்கலாம். வீர வசனங்களை எல்லாம் பேசிக்கொண்டு தமிழ் கடவுள் எங்கிருந்து வந்தா, முப்பாட்டனார் என்று மனிதராக வாழ்ந்தவன் எப்படி கடவுளாக முடியும், சற்றும் சிந்திக்காம அதை அவன் முன்னெடுக்கிறா. அதுல யாரு முஸ்லீமாக இருக்கக்கூடிய அவர் என்ன செய்யறாரு, போய் நின்று பேசக்கூடியதை பார்க்கிறோம். இப்படி அவரவருக்கு தேவையான விஷயத்தை எடுத்து சில விஷயங்களை மறுத்து நடக்கக்கூடிய மக்களாக பலரை இன்று நாம் பார்க்க முடியும். இந்த நிலைப்பாடு ஒருபோதும் இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. அந்த மக்கத்து காஃபிர்கள் தற்போது இருக்கக்கூடிய மக்களை விட அதிகம் தேவலை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, எப்படி ஒரு சமயத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட உயர்ந்த குலத்தவங்க வந்து என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட உரையாடுறாங்க. என்னன்ட்டு, யா ரசூலுல்லாஹ், நாங்க நீங்க சொல்ற இஸ்லாத்தை ஏத்துக்கிறோம், இந்த இந்த வறியவனா இருக்கிறான் இல்லையா, ஏழையா இன்னும் பாமரனா இருக்கிறான் பாருங்க, அவனும் இஸ்லாத்தை இருக்கலாம்,
ஆனால் அவனுக்கு தனியா எனக்கு தனியா என்ன பண்ணுங்க, நீங்க உரை நிகழ்த்துங்க. அவனுக்கு தனியான வணக்க வழிபாடு இடத்தையும் எங்களுக்கு தனியாகவும் இப்படி நீங்க வைங்க. இப்படி என்ன பண்ணா ஒரு இணக்கத்தை பேசினா. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னைக்கு நம்மளையும் பெரும்பாலும் என்ன நினைப்போம், இந்த இஸ்லாத்தை புதிதாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, இந்த விஷயங்கள்ல இருப்பாங்க, சரி இஸ்லாத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் மாறி விடுவார்கள் என்று சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை நம்ம யோசிப்போம். அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த மக்களிடம் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது இடையில அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் என்று ஒரு பார்வையற்றவர் வராரு. அந்த பார்வையற்றவர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் மட்டும் தான் சொன்னார், வேற எந்த தவறையும் செய்யல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிடறாங்க, முகம் சுளித்து விடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன பெரிய ஒரு தவறெல்லாம் செய்யல. மும்முரமாக நாம் ஒரு செய்தியை ஒரு சிலரிடம் குறிப்பாக, மிகவும் குறிப்பாக, முக்கியமாக பேசிக் கொண்டிருக்கும் போது பெரியவராக இருந்தாலும் வேறொரு எவராக இருந்தாலும் நாமளும் என்ன செய்வோம், சில நேரங்கள்ல அப்படி நடந்து கொள்வோம். இவர் வேற வந்துட்டாரு அப்படின்ற ஒரு சிந்தனை நமக்குள்ள ஒரு அப்படிப்பட்ட ஒரு சிறிய ஒரு விஷயத்தை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. ஆனா அதையே அல்லாஹ்வே என்ன பண்றான், அபஸ வத்தவல்லா அன்ஜாஹுல் அமா என்று கண்டிக்கின்றான் மிக கடுமையாக. எப்படி அது கடுமையாகும், மற்ற வசனங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்லும் போது பெரிதளவுல புகழ்றான். முஹம்மதே இன்னக அலா ஹுலூகில் அலீம், நீர் உயர்ந்த நற்குணத்தில் இருக்கிறீர் என்று அல்லாஹ் சொல்றான். ஆனா இந்த செயல்பாட அல்லாஹ் என்ன பண்ற, வன்மையா கண்டிக்கிறான். முஹம்மதே அவர் கடுகெடுத்தார், முஹம்மதே என்று சொல்லல, அவர் கடுகெடுத்தார். தன்னை நாடி வரக்கூடிய அந்த பார்வையற்றவரை அவர் கவனிக்காமல், அவருக்கு முக்கியத்துவம் வழங்காமல் அவர் புறக்கணித்து அவரை கடுகெடுத்தார் என்று அல்லாஹ் என்ன செய்யறான், அவர் என்று மூன்றாம் நபரை போல அந்த ஒரு செயலுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், கண்டிக்கிறான். இப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒன்றை ஏற்று ஒன்றை மறுத்து, எப்படி அந்த காலத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல அந்த சஹாபாக்கள் அப்படி இருந்தார்கள். துமின் பால் தக்ஃபுர் பால், சிலவற்றை ஏற்று சிலவற்றை மறுக்கக்கூடியவர்களாக அந்த மக்கள் இருந்தார்கள். அதை அல்லாஹ் என்ன செய்யறான், வன்மையாக கண்டிக்கின்றான். இந்த ஒரு செயலை கூட அல்லாஹ் என்ன செய்யல, அனுமதிக்கவில்லை. இப்படி மார்க்கத்திலே எந்த ஒரு விஷயத்தையும், மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்தையும் அது சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வண்ணம் நாம் செய்வதுதான் அதில் முழுமையாக நுழைந்து விடுவது. அது தடுத்திருக்கக்கூடிய அனைத்தையும் முழுவதுமாக தடுத்து விடுவதுதான் நாம் அதில் முழுமையாக நுழைந்து விடுவது. நமக்கு விருப்பமானதை எடுத்துக்கொண்டு நமக்கு அது ஒரு பிரச்சனையாக ஒரு பஞ்சாயத்தாக இருக்குன்னா அது அப்படியே புறம் தள்ளிவிட்டு கடைபிடிப்பது இந்த மார்க்கம் கிடையாது. எந்த நிலையிலும் இந்த இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் பரஸ்பரம் கிடையாது. எதுல, இந்த கொள்கையில மட்டும். மாற்று மதத்தவனா இருக்கிறியா, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சித்தாந்தம் தான். என்னது, ஒண்ணு ஒரு கடவுள் கொள்கை, மற்றொன்று நிராகரிப்பு, இணை வைப்பு, இவ்வளவுதான். இந்த நிராகரிப்பும் இணை வைத்தும் சேர்ந்த ஒட்டுமொத்தமாக அதுல எத்தனை நீ 100 மதத்தை வச்சுக்கோ, 1000 மதத்தை வச்சுக்கோ, அத்தனையும் ஒண்ணு இஸ்லாம் ஒன்று. இந்த இஸ்லாத்துக்குள்ள பிளவு வரக்கூடாதுன்றதுதான் அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த யூதர்கள் செய்த அத்தனையும் அல்லாஹ் கண்டிச்சான். யூதர்கள் தான் இருப்பதிலேயே என்ன செஞ்சாங்க, அதிகப்படியான அநியாயங்களை செய்து வந்தாங்க. அல்லாஹ்வுடைய வசனங்களை மறைத்து மறுத்து சிலவற்றை ஏற்று சிலவற்றை புறக்கணித்து செய்யக்கூடியவர்களாக இருந்தவர்கள் யூதர்கள். அத்தகைய நிலையை அல்லாஹ் பெரிதளவுல கண்டிக்கிறான். இப்படி இந்த இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் எந்த ஒரு நிலையிலும் ஒன்றை ஏற்று ஒன்றை மறுக்கக்கூடிய மக்களாக நாம் இருந்துவிடக்கூடாது. இந்த இஸ்லாத்தில் முழுமையாக நுழையக்கூடியவர்களாக ஒவ்வொரு நபருடைய செயல்பாடையும் நாம் சிந்திக்க வேண்டிய கடமைப்பட்டவர்களாக இருக்கும். நாம் இஸ்லாத்தில் முழுமையாக இருக்கிறோமா, நம்முடைய செயல்பாடுகள் அப்படி இருக்கிறதா, நாம் ஐவேளை தொழுகிறோம், அந்த ஐவேளை தீயவற்றை தடுத்து இருக்கிறதா என்று நாம் சிந்திக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். நாம தொழுகிறோம், கூட சேர்ந்து இந்த வேலையும் செய்யறோமே,
புகைப்பிடிக்கக்கூடிய, மது அருந்தக்கூடிய அல்லது போதைக்கு பழக்கமாக்கி இருக்கக்கூடிய இந்த காரியத்தை செய்கிறோமே, இப்படி செய்கிறோமா இருந்தா நிச்சயமா நாம என்ன இஸ்லாத்தில் முழுமையாக இல்லை. நாம் இந்த குர்ஆன் சொல்லக்கூடிய வணக்க வழிபாடுகளை செய்கிறோம், அதோடு சேர்த்து இந்த மோசமான காரியங்களில் ஈடுபடுறோம். கேம்பிளிங் என்று சொல்லக்கூடிய சூதாட்டத்தில் நம்ம ஈடுபடுறோம். இப்படி நாம் இருக்கிறோமா? நிச்சயமாக நாம் என்ன செய்கிறோம்? இஸ்லாத்துல முழுமையாக இல்லை. இப்படி நம்மை நாம் ஒவ்வொருவரும் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய அடிப்படையில் இந்த வசனம் அமைந்திருக்கிறது. எப்படி அந்த வசனத்தோட இறுதி பார்த்தீங்கன்னா, வலா தத்தபியு ஹுத்துவாத்து ஷைத்தான் இன்ன ஷைத்தான இன்னஹு லக்கும் அதுவும் முபீன். அந்த 208 முதல் வசனத்தோடைய அந்த முதல் வாசகத்துக்கு பிறகு அல்லாஹ் சொல்லும் போது, வலா தத்தபியு ஹுத்துவாத்து ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள், நிச்சயமாக ஷைத்தான் மனிதர்களுக்கு பகிரங்க பகைவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் அந்த வசனத்தை முடிக்கிறான். அந்த அடிப்படையில நாம் இந்த இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்தவர்களாக, இந்த மார்க்கம் அனுமதித்திருக்கக்கூடிய அனைத்தையும் செய்யக்கூடியவர்களாக, இந்த மார்க்கம் தடுத்திருக்கக்கூடிய அனைத்தையும் தடுத்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக உள்ள ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கியருள்வீராக என்று பிரார்த்தித்து எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன். نحمد ونصلي على رسول الكريم اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. அன்பார்ந்த சகோதரர்களே, முதல் உரையில இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் என்ற தலைப்பின் அடிப்படையில் சில செய்திகளை பார்த்தோம். இரண்டாம் முறையில பார்க்க இருக்கக்கூடிய செய்தி, நம்மை நாம் எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். அதாவது நாம் நம்மை இறைவனுக்கு மிகவும் அஞ்சியவனாக நம்மை ஆக்கிக்கொள்ள வேண்டுமா, அல்லது அநியாயக்காரில் உள்ளவர்களாக நம்மை ஆக்கிக்கொள்ள வேண்டுமா என்பதை நாம் தீர்வு செய்ய வேண்டும். எப்படி? இந்த உலகத்தில் வாழும் காலத்துல நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் நாம் இறைவனுக்கு பயந்த நிலையில் செய்கிறோமா, அல்லது அநியாயக்காரர்களாக இருக்கக்கூடிய அவர்கள் செய்த காரியத்தை செய்கிறோமா என்று சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் இந்த இறைவனுடைய பாதுகாப்பு பெற்றவர் யார் என்றால் இறைவனுக்கு மிகவும் பயபக்தியுடைய அஞ்சி நடக்கக்கூடியவர்கள்தான் என்று அல்லாஹ் 10வது அத்தியாயத்தோட 56வது வசனத்தில் சொல்கின்றார். இந்த உலகத்தில் வாழும் காலத்துல நாம் இறைவனுக்கு பயந்த நிலையில நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொண்டால் அல்லாஹ் நமக்கு பாதுகாவலாக இருக்கிறான். அப்படி நாம் இறைவனுக்கு பயந்த நிலை இல்லாமல் இந்த உலகத்தில் அநியாயம் செய்யக்கூடியவர்களாக நாம் வாழ்ந்தால் நிச்சயமாக இறைவனுடைய கோபத்திற்கு ஆளானவர்களாக அந்த நெருப்பில், அந்த நரக நெருப்பில் எரியக்கூடிய மக்களாக நாம் ஆகிவிடுவோம். இந்த உலகத்தில் வாழும் காலத்திலேயே எப்படி இந்த இஸ்லாத்தில் முழுமையாக நாம் நுழைந்து விட வேண்டுமோ அதே போன்று மறுமையிலே முழுமையான வெற்றியை நாம் அடைந்து விட வேண்டும். எப்படி அது முழுமையான வெற்றி என்பது? உண்மையில் நரகத்தை சற்றும் நுகராமல், நரகத்துடைய அந்த வேதனையை சற்றும் நுகராமல் முழுவதுமாக சொர்க்கத்துக்குரியவராக ஆவதுதான் இந்த முழுமையான வெற்றி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வெற்றியை பெறுவதற்கு இந்த உலகத்தில் வாழும் காலத்திலே பயபக்தி உடையவராக நாம் வாழ வேண்டும். நிச்சயமாக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவோம். எந்த நிலையிலும் அந்த மறுமை நாளில் அதற்கான அந்த கேள்விக்கான பதிலை நாம் கொடுக்காமல் அதை விட்டு நகர முடியாது என்ற அந்த விஷயத்தை உள்ளத்திலே ஆழ பதிய வைத்தவர்களாக நாம் நம்முடைய செயல்களை அமைத்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே இறைவனுக்கு அஞ்சிய நிலையில் நாம் வாழும் காலத்தில் ஏராளமான இன்னல்களுக்கு உள்ளாவோம். எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த உலக வாழ்க்கையிலே எத்தனையோ இடர்பாடுக்கு உள்ளாவோம்.